நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகனின் அருளால் நல்ல நாளாக மாறட்டும். உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அந்த முருகனின் அருளால் நிச்சயம் நிறைவேறட்டுங்க. இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய ராசினா மகர ராசி நண்பர்கள் நீங்கள் மட்டுதாக. நீங்கள் பொதுவாகவே என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யோசித்தா அதை யோசித்த செயல்லையே வெற்றி கிட்டும் வரை தொடர்ந்து செயலாற்றுவீங்க. நியாய உணர்வு கொண்டவராக இருப்பதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும், குறிப்பாக இந்த நேரத்தில் எந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் சிறப்பான பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலை மாற்றத்தால் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா வேலை இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் எந்த ஆலயத்திற்கு சென்று வந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. மகர ராசிக்காரர்கள் நண்பர்கள் பொறுத்தவரை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடித்து வெற்றி காண்பீங்க. மேலும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது. நண்பர்கள் மூலம் உதவிகள் உண்டு. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமாக நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறைய தொடங்கும். எல்லா வகையிலும் நல்லதே நடக்குங்க. சுக்கரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரப்போகுது. பணவரத்து இனி அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலே அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்கள் மனதுக்கு திருப்தி அளிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை உண்டு. அதே போல் பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கு. எடுத்த காரியங்களில் சாதகமான பலனை பெறுவீங்க. அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளையும் மீறி முன்னேறுவீங்க. சகாக்கள் மத்தியில் ஆதரவு பெருகும். கலைத்துறையினருடைய படைப்பு திறன் அதிகரிக்கும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாகுவீங்க. மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி தருங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மறைமுக பிரச்சனைகள் தீரும். தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்து முடித்து பாராட்டியும் பெறுவீங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகுதுங்க. சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்வார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலே நிறைவடையக்கூடிய நேரமாக இருப்பதால் கேது பகவானும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. சூரியன் சுக்கிரன் செவ்வாய்னு மகர ராசியில் அமர்ந்திருக்குங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கு. கும்ப ராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்காங்க. மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அந்த வகையில் இந்த 15 நாட்களும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் ஏற்றம் உண்டு. படிப்பில் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். மேலும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய யோகம் இருக்குது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்கு இனி உயரும். நரம்பு கண் பதட்டம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அனுமன் விநாயகர் வழிபாடு இந்த நேரத்தை ஏற்றத்தை தரும். இந்த நேரத்தில் வாகனங்களை சாகசங்களை செய்வதை தவிர்த்திடுங்க. உரிய விதிமுறைகளை கடைபிடிப்பதும் நல்லது. இல்லைன்னா விபத்துக்களில் சிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவங்க மேலதிகாரியுடைய விஷயத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. ஆவணங்களை கையெழுத்திடுவதற்கு முன்பு படித்துவிட்டு கையெழுத்து போடுங்க. தொழில் உத்தியோகத்தில் வியாபாரம் படிப்பு சம்பந்தமான விஷயங்களும் கடந்து பயணம் செய்ய வேண்டிய சூழல் அலைச்சல் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்வதும் நல்லது. அதே போல் வேற்றுமொழி மனிதர்களால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதாயம் உண்டு. புதிய முயற்சிகளை லாபத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நீங்கள் அரசு துறை அரசியலில் இருந்தீங்கன்னா அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் திட்டமிட்டு காய் நகர்த்துவது நல்லது. பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கு. மகர ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் என்னன்னா, சனிக்கிழமை நாளில் நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது தாங்க. ஆண்டுக்கு ஒரு முறையாவது சனீஸ்வர அம்சம் நிறைந்த திருமலை வெங்கடாஜலபதி பெருமலை வணங்கிட்டு வாங்க. இல்லைன்னா சனிக்கிழமை நாளில் நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு நெய் இல்லைன்னா நல்ல கெண்டையில் தீபம் ஏற்றி வழிபடுங்க. முருகப்பெருமானின் உச்ச ராசியாக இருப்பதால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வணங்கி வர இல்லற வாழ்க்கை, பூர்வீக சொத்து,
நிலம் போன்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா பல நன்மைகள் காத்திருக்கு. கருப்பு நிற ஆடைகளை மகர ராசியினர் எப்போதும் அணியாதீங்க. சொந்த வீடு இல்லைன்னா வாடகை வீடு கிழக்கு திசை பார்த்தவாறு அமைத்துக்கோங்க. உங்களுக்கு சிறந்த எதிர்காலமும் காத்திருக்கும். ஏழைகளுக்கு அன்னதானமோ கோவிலுக்கு வெல்லம் தேன் அரிசி தானம் தந்தாலே உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கலாம். ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் தோன்றும். மற்றவங்களிடம் பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சமூகத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். மற்றவங்கள் நலனுக்காக தன் நலனை பாராமல் உழைக்க வேண்டியதே இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனமாக இருங்க. அதில் வெற்றிகரமாக செய்து பாராட்டியும் பெறுவீங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்களில் லாபம் அதிகரிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் செயல்திறமை அதிகரிக்கும். வாக்குவன்மையான லாபத்தை அதிகரிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலனை பெறுவீங்க. புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கு. அலுவலக பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டாகும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்குங்க. மகிழ்ச்சியினே அதிகமாக போகுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் சாதகமாக முடியும். பெண்கள் எதிலோ ரொம்ப கவனமாக இருங்க. திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும். பயணங்களால் செலவு உண்டு. துணிச்சலோடு எதிலும் ஈடுபட்டு காரிய வெற்றியும் காண்பீங்க. விவசாயிகளுக்கு இந்த நேரத்தில் விளைச்சலும் அதிகரிக்கும். வங்கிகளிடமிருந்து கடன் கிடைக்கும். நீர்வரத்து நன்றாக இருப்பதால் விவசாயத்தில் உற்சாகமாக ஈடுபடலாம். புதிய குத்திகைகளில் லாபம் கொட்டும். காலணிகளை வாங்கி மகிழ்வீங்க. சேமிப்பு இனி உயரப்போகுது. கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு. பண சுகம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு தாமதப்படலாம். வாகன வசதி உண்டாகும். அடுத்தவங்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கல்வியில் முன்னேற்றம் உண்டு. விளையாட்டில் கவனமாக இருங்க. அதே போல் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உத்திராடாதி 2, 3, 4ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அக்கறை காட்டுவீங்க. நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படலாம். எல்லா விஷயத்திலும் மனசாட்சியை நம்பலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை இனி மறையும். இதுவரை இருந்து வந்த மனக்கவலையும் நீங்க போகுது. வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தாயின் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கணவன் எனவே எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்னாடி தகுந்த முன்னேற்பாடுகள் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வதும் நல்லது. அடுத்ததாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணவரத்து நன்றாக இருக்கு. பாக்குகள் இனி வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். உழைப்புக்கேற்ற பலனை பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாகும். உறவினருடைய வருகை இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பார்த்தீங்கன்னா மன வருத்தம் நீங்கள் போகுது. அவிட்டம் 1, 2, 3ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் செலவு உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெற்றியும் அடைவீங்க. எந்த ஒரு காரியமும் சிறப்பாக நடந்து முடிந்து லாபம் அதிகமாகும். பண வரத்து இனி அதிகரிக்கும். செயல்திறமை மேலோங்கும். இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்களில் நல்ல முடிவுக்கு வரப்போகுது. வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறுவீங்க. விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் லாபமாக மாறும். மேலும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிலுவையில் இருக்கக்கூடிய பணமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பரிகாரமாக சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலை வலம் வந்து வழிபடுங்க. அதிர்ஷ்ட கிழமையாக திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு. அதிர்ஷ்ட திசைகள் தெற்கு வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 6. மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்கள் செவ்வாயின் அதிபதியாக கொண்டு இருப்பதால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருங்க. அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைனால பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 6 வாரங்களுக்கு ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதார நினைத்து கொண்டு முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வெற்றிலை 6 வெற்றிலையில் 6 அகல் விளக்கு கொண்டு நெய் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செய்து வந்தாலே நிச்சயம் நிறைவேறுங்க. அதே போல் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழத்தை வாங்கி முருகனுடைய ஆலயத்திற்கு தானமாக அளிப்பதன் மூலம் உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீங்கி கடன் பிரச்சனை எதிரி தொல்லை அனைத்துமே நீங்கிடுங்க.
ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் மகர ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.